நம்ம ஜெபித்து விட்டு இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, உங்க மிகப்பெரிய தயவுனால கிருபையினால எங்களை மீண்டுமாக உங்களுடைய சத்தியத்தை கேட்பதற்கு கர்த்தர் நீங்க எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க என்ன சத்தியத்தை வைத்திருக்கீங்களோ அதை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நான் ஒன்றுமே இல்லை ஐயா, நான் குப்பையிலும் குப்பை, அழுக்கிலும் அழுக்கு. ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தினால மாத்திரம் உடைய பாதத்திலே வருகிறோம். எங்களை சுத்தம் செய்யும், உடைய வசனத்தினால எங்களை சுத்தம் செய்யும். இன்றைக்கு இந்த சத்தியத்தை நாங்கள் படிக்கும்பொழுது கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கு நம்முடைய வேத பாடத்தின் தலைப்பு சின்ன கொம்பு பார்ட் 2, சின்ன கொம்பு பகுதி 2வது பகுதி நம்ம என்ன சொல்ற கொஞ்சம் நம்ம தியானிக்க போறோம். போன வாரம் நம்ம சின்ன கொம்பை குறித்து நம்ம படிச்சோம். வெறும் ஒரு 13 அடையாளங்களை குறித்து நம்ம படிச்சோம். இந்த அடையாளங்களாம் யாருக்கெல்லாம் பொருந்தும் என்பதுதான் நம்ம இன்று கொஞ்சம் நம்ம வேதத்தோடும் சரித்திரத்தோடும் கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம படிக்க போறோம். இந்த மிருகத்தை நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த மிருகத்தை குறித்து வேதாகமும் அநேக காரியத்தை என்ன செய்து சொல்லுது. இதை நம்ம படிச்சு நம்ம ஆராயும் போது அந்த மிருகத்தை குறை சொல்லவோ அந்த மிருகத்தை சார்ந்த நபர்களை குறை சொல்வதற்காக இந்த வேத பாட வகுப்பு அல்ல. நான் ஆண்டவர் தீர்க்க தரிசன பகுதியில ஆண்டவர் இந்த மிருகத்தை எப்படியெல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கலாம், என்னென்னலாம் அந்த மிருகம் செய்யும் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்யறோம், வேதத்தையும் சரித்திரத்தையும் வைத்து அதை நம்ம என்ன செய்யறோம், ஜெபத்தோடு கண்டுபிடிக்க போறோமே தவிர இந்த சத்தியம் யாரையும் தாக்குவதற்காக அல்ல. ஆனா ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம புரிந்து கொண்டு அந்த சத்தியத்துக்கு நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். அதனால நீங்க ஜெபத்தோடு நீங்க என்ன செய்யணும், இந்த சத்தியத்தை நீங்க படிக்கணும். சரிங்களா? இன்னைக்கு அவனுடைய கிருபையினால கொஞ்சம் பவர் பாயிண்ட் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு. நான் அதை போடுறேன். சரிங்களா? நீங்க அதை நீங்கள் கவனிக்கும்படி நான் கேட்டுக்கொள்றேன். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இருக்க. தெரியுதுங்களா? தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுங்கல்ல? சரி, ஓகே பிரதர், தெரியுது. ஓகே, தெரியுது. சரிங்க. இது பெருசாக்குவதற்காக முயற்சிக்கிறேன் நானு. ஓகே, சரி. நம்ம எதை குறித்து படிச்சுட்டு வரோம், சின்ன கொம்பை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரிங்களா? 13 அடையாளங்களை நம்ம பார்த்தோம். கொஞ்சம் என்னோட கூட நீங்க ஜெபத்தோடு பயணம் செய்யுங்க, உங்களுக்கு இது புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? நம்ம போன வாரம் அந்த சின்ன கொம்பை குறித்து படிச்சு முடிக்கும் போது நான் ஒண்ணு சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம என்ன செஞ்சோம்? தானியேல் 7ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் தியானிச்சு கடைசியில என்ன முடிவுக்கு நம்ம வந்தோம்? இந்த 3 வல்லமைகளும்
ஒண்ணுதான். ஞாபகம் இருக்குங்களா? நம்ம இதெல்லாம் ஒப்பிட்டு படிச்சோம். 3 வல்லமையும் ஒன்றுதான் படிச்சோம். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு கருத்தையும் நம்ம படிச்சுக்கிட்டோம் வேதாந்தத்துல இருந்து. அந்தி கிறிஸ்து என்பது ஒரு தனி நபர் கிடையாது, அது ஒரு இயக்கம். ஞாபகம் இருக்குதுங்களா? தனி நபர் அல்ல, அது ஒரு சிஸ்டம் குறிக்கும், ஒரு இயக்கத்தை அது என்ன செய்யும் குறிக்கும், ஒரு ராஜ்யத்தை அது என்ன செய்யும் குறிக்கும் என்பதை நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அதை நீங்க மனதில் வைத்துக்கொள்ளணும். சரிங்களா? அந்தி கிறிஸ்து என்பது தனி நபர் கிடையாது. கடைசி காலத்துல என் டைம் அந்தி கிரைஸ்ட், என் டைம் முடிவு காலத்துல வரக்கூடிய அந்தி கிறிஸ்து என்பது ஒரு தனி நபர் அல்ல, அது ஒரு இயக்கம், அது ஒரு சிஸ்டம், அது ஒரு ராஜ்யத்தை சார்ந்ததாக இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம தனி மனிதன் என்று சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன படிச்சோம் இந்த வசனத்துல? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல அந்த மனுஷன் எத்தனை வருஷம் ஆளுகை செய்யறான்? 1260 வருஷங்கள். அப்போ ஒரு தனி மனிதன் சொல்லிட்டோம்னா, யாராவது ஒரு மனுஷன் 1260 வருஷம் ஆளுகை செஞ்சானா? இல்ல. அப்ப நம்ம ஒரு தனி நபரை நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சரிங்களா? இந்த சத்தியத்தை நீங்க மனசுல ஆண்டவர் பதிய வச்சிருப்பாங்கன்னு நம்புகிறேன். நீங்களும் ஆராய்ஞ்சு பாருங்க. சரிங்களா? இன்றைக்குரிய சத்தியத்தையும் நீங்க போய் ஆராய்ஞ்சு படிக்கும்போது நான் கேட்டுக்கொள்றேன். சரி, இப்ப இந்த அந்தி கிறிஸ்து என்று சொன்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்குங்களா? 2 டெபினிஷன் உங்களுக்கு சொன்னேன், 2 அர்த்தம் சொன்னேன். நம்பர் 1 என்ன சொன்னேன்? அந்தி கிறிஸ்து என்பது, அந்தி கிறிஸ்து அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன் ஹூ இஸ் அகைன்ஸ்ட் கிரைஸ்ட், ஆண்டவருக்கு கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்படுறவங்க. இன்னொன்னு என்ன பார்த்தோம்? அந்தி கிறிஸ்து என்று சொன்னால் இயேசுவின் இடத்தை எடுத்துக்கிறவங்க, இந்த பிளேஸ் ஆஃப் கிரைஸ்ட், டேக்கிங் த பிளேஸ் ஆஃப் கிரைஸ்ட். நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்ப அந்தி கிறிஸ்து என்பது 2 வார்த்தையை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளணும். ஒன்னு என்னது? கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுகிறவங்க. 2வது என்ன அர்த்தம்? கிறிஸ்துவனுடைய இடத்தை எடுக்கிறவங்க. சரிங்களா? கிறிஸ்துவனுடைய இடத்தை எடுக்கிறவங்க. இதெல்லாம் நீங்க மனதில் வைத்துக்கிட்டாதான் இந்த சின்ன கொம்பையுடைய குணாதிசயங்களை படிக்கும் பொழுது அதை நீங்க என்ன செய்ய முடியும், பொருத்த முடியும். சரிங்களா? நம்ம படிச்சோம் தானியேல் 7ல எத்தனை மிருகங்கள் இருக்குது? 4 மிருகங்கள் இருக்குது. உங்களால பார்க்க முடியுதா? இந்த படத்தெல்லாம் கொஞ்சம் போட்டேன், ஏன்னா நீங்க இந்த படத்தெல்லாம் நீங்க பார்க்கலல்ல, நீங்க வெறும் வேதாகமத்துல இருந்தா நீங்க பாத்தீங்க. சரி, இந்த படங்கள்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால உங்களுக்கு காண்பிக்கலாமேன்னு ஆசைப்பட்டேன். அங்க சிங்கம் 2 ரெக்கையுடையதாக இருக்குது, அங்க கரடி வாயில 3 எலும்புகள் இருக்குது, அங்க சிறுத்தை 4 ரெக்கையும் 4 தலைகளும் என்ன செய்தாங்க இருக்குது, அங்க கெடியும் பயங்கரமான மிருகம் எத்தனை கொம்பு இருக்கும்? 10 11? மொத்தம் 11 கொம்பு. சரிங்களா? 10ஓடு சேர்த்து ஒரு கொம்பு வந்துச்சுல, அதுக்கு இடையில தானே வந்துச்சு. மொத்தம் எத்தனை கொம்பு? 11 கொம்புகள். சரிங்களா? அட்லீஸ்ட் நீங்க இந்த படத்தை பார்த்தா ஞாபகத்துல வச்சுக்கீங்கன்னு தான் நான் இந்த பவர் பாயிண்ட் நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன், நீங்க அதுல இருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? வெவ்வேறு படங்கள் அதுல இருக்குது, நீங்க அதை பார்த்துக்கலாம். இங்க சின்ன கொம்பு மனுஷ கண்கள் பார்த்தோம்ல, சின்ன கொம்பு மனுஷ கண்கள் நம்ம பார்த்தோம்ல. சரிங்களா? அப்ப இங்கேயும் நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்ப இந்த சிங்கம் என்ன பார்த்தோம்? நம்ம பாபிலோன் படிச்சோம். இந்த கரடி என்ன பார்த்தோம்? நம்ம மேதிய பெர்ஷியா என்று பார்த்தோம். இந்த சிவிங்கி எதை பார்த்தோம்? கிரேக்கம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த கெடியும் பயங்கரமான மிருகம் ரோம்னு சொல்லி பார்த்தோம். அதில் பார்க்க முடியுதா? அடுத்தது என்ன இருந்துச்சு? 10 கொம்பு இருந்துச்சு, அப்புறம் சின்ன கொம்பு இருந்துச்சு, அதுக்கப்புறம் நியாய சங்கம், அதுக்கப்புறம் என்னது? நித்திய ராஜ்யம். நித்திய ராஜ்யம் என்ன சொன்னா 2ஆம் வருகை. எல்லாமே இருக்குதா? சரி, இப்ப பாயிண்ட் நம்பர் 1, நம்ம எத்தனை அடையாளங்கள் பார்ப்போம்னு சொன்னேன் நானு? 13. அப்படித்தானே? இப்ப நம்ம 15 அடையாளங்களை நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். 2 நான் ஆட் பண்ணிருக்கிறேன். நம்ம என்ன செய்ய போறோம், கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நான் அதை உங்களுக்கு, நீங்க இப்ப இதை எழுத தேவையில்லை. சரி, அதை பார்த்து வாசிக்கிறேன் நான் என்னென்ன அடையாளம் பார்க்க போறோம், ஏன்னா நான் ஒண்ணு ஒண்ணா சொல்ல போறேன்ல, அப்போ நீங்க எழுதுக்கங்க. சரிங்களா? நம்பர் 1 என்ன பார்க்க போறோம்னா, இந்த வரிசையில தான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வரிசையில நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். 4ஆம் மிருகத்திலிருந்து சின்ன கொம்பு எலும்போம். 4ஆம் மிருகம் என்னது? ரோமு. அப்ப அந்த ரோம்ல இருந்து அது வரணும். அந்த ரோமுக்கும் அந்த சின்ன கொம்புக்கும் என்ன இருக்கணும்?
அங்க சம்பந்தம் இருக்கணும். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 2ல அவர்கள் இடையிலே, அங்க ஃபாண்ட் தமிழ்ல கன்வெர்ட் ஆகல, அவர்கள் இடையிலே இருந்து எழும்போம். அதான் 2வது பாயிண்ட். அவர்கள் இடையிலே இருந்து, எவர்கள் இடையிலே? அந்த 10 கொம்புக்கு இடையில தானே அந்த 11வது கொம்பு வந்துச்சு. அப்ப அந்த 10 கொம்புக்கு இடையில இருந்து என்ன செய்யும்? அது எழும்பும். பாயிண்ட் நம்பர் 3, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும். பாயிண்ட் நம்பர் 4, 4ஆம் ராஜ்யத்திற்கு பிறகு அது என்ன செய்யும்? வரும். பாயிண்ட் நம்பர் 5, 3 ராஜாக்களை வீழ்த்தும். பாயிண்ட் நம்பர் 6, 10 ராஜாக்களுக்கு பிறகு, அந்த 10 கொம்புக்கு பிறகு வருது, அப்படித்தானே? அப்ப 10 ராஜாக்களுக்கு, 10 ராஜ்யங்களுக்கு பிறகு அது என்ன செய்யுது? வருது. பாயிண்ட் நம்பர் 7, சின்ன கொம்பு. அது என்ன பேர்? அதுக்கு சின்ன கொம்பு. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 8, பெருமையானவைகளை பேசும் வாய். பாயிண்ட் நம்பர் 9 என்னது? மற்றவைகளை பார்க்கிலும் பருமனாக இருக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 10, காலங்களையும் மாற்ற நினைப்பான். சரி, அதை நான் தனியா பிரிச்சுக்கிறேன். இதுல காலங்களையும் மாற்ற நினைப்பான். பாயிண்ட் நம்பர் 11, எல்லா ராஜ்யங்களையும் பார்க்கிலும் வேறா இருந்து, எல்லா ராஜ்யங்களையும் பார்க்கிலும் வேறா இருக்குது. பாயிண்ட் நம்பர் 11, உன்னதமானவருடைய பசுத்தவான்களை ஒடுக்குவான். உன்னதமான பசுத்தவான்களை ஒடுக்கிறது. பாயிண்ட் நம்பர் 12, காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். பாயிண்ட் நம்பர் 13, பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். இங்க ஒரே பாயிண்ட் 2 வாட்டி வந்திருக்குது, நீங்க அதை குறிச்சு வச்சுக்கோங்க. பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான், அதான் அந்த பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 14, மனுஷ கண்கள் அதற்கு இருந்துச்சு. பாயிண்ட் நம்பர் 15, நித்திய ராஜ்யம். சரிங்களா? நம்ம போக போக இந்த பாயிண்ட் எல்லாம் விரிவா படிக்க போறோம். சரி, நம்ம என்ன பார்த்தோம்? இந்த அடையாளங்களை வச்சு நம்ம என்ன செய்யணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். யாரை கண்டுபிடிக்கணும்? இந்த சின்ன கொம்பு யாரு என்பதை நம்ம என்ன செய்யணுங்க? நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுல எத்தனை பொருந்தணும்? 15 படிக்க போறோம்னு சொன்னேன். 15மே பொருந்தணுமா? இல்ல 10 மாத்திரம் தான் பொருந்தணுமா? இல்ல 2 மாத்திரம் தான் பொருந்தணுமா? 15மே பொருந்தணும். சரிங்களா? 15மே பொருந்தணும். இதுல ஒண்ணு தவறுனாலும் அது சின்ன கொம்புக்கு என்ன செய்யாதுங்க? பொருந்தாது. சரிங்களா? படிக்கலாமா? அதுக்கு முன்னாடி சில சீர்திருத்தவாதிகள், சில ரிஃபார்மர்ஸ் இந்த 16th செஞ்சுரியில வாழ்ந்த ரிஃபார்மர்ஸ் இந்த சின்ன கொம்பு குறித்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? நீங்க இது பால்வினே சொல்றாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. சரிங்களா? கிரேட் ரிஃபார்மர்ஸ் இவங்கள என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரித்திரத்துல ஒரு புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. இந்த புஸ்தகம் பேர் வந்து ஹிஸ்டரி ஆஃப் த ரிஃபார்மேஷன் ஆஃப் த 16th செஞ்சுரி. 16வது நூற்றாண்டுல நடந்த சீர்திருத்துவத்துல என்னென்ன நடந்துச்சு, யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லி அதை குறித்து சரித்திரத்தை ஒரு நபர் நினைச்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பதை நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். சரிங்களா? சரி, லூத்தர், மார்ட்டின் லூத்தர் ஒரு பேர் அங்க ஆங்கிலத்துல போட்டிருக்கிறேன். மார்ட்டின் லூத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரியணும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற செய்தியை அவரு கொண்டு வந்தார். அவர் யார் தெரியுமா? அவர் ஒரு ரோமன் கத்தோலிக்க பிரீஸ்டா இருந்தவர். புரொட்டஸ்டண்டா அவர் என்ன செஞ்சாங்க? மாறினாங்க. சரிங்களா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற செய்தியை கொண்டு வந்தாங்க. இந்த மார்ட்டின் லூத்தர் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த சின்ன கொம்பு யார் என்று சொல்றாருன்னா, இது போப்பு மார்க்கத்தை குறிக்குது, ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை இது குறிக்குது. அது மாத்திரமல்ல, இந்த மார்ட்டின் லூத்தர் என்ன சொன்னா தெரியுமா? இவங்க தான், இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் தான் அந்தி கிறிஸ்து என்று சொல்லி அவர் வந்து சொன்னாரு. இந்த இயக்கம், சரிங்களா, அந்தி கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, லூத்தர் ப்ரூவ்ட் பை தி ரெவலேஷன் ஆஃப் டேனியல் அண்ட் சென்ட் ஜான். லூத்தர் எப்படி இதை ப்ரூவ் பண்ணாராம் அப்படின்னா, இதை எப்படி நிரூபிச்சாரு அப்படின்னா, தானியல் புஸ்தகத்தை அவர் படிச்சாராம். அதுக்கப்புறம் யோவான் எழுதினார்ல, அந்த வெளிப்படுத்தலையும் படிச்சு இவரு ஒரு முடிவுக்கு வந்தாராம். சீர்திருத்த என்ன முடிவுக்கு வந்தாராம்? இந்த சின்ன கொம்பு யாரு? ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை குறிக்குது, இதுதான் அந்தி கிறிஸ்துவின் இயக்கம் என்று சொல்லி அவர் அந்த முடிவுக்கு வந்தாராம். அது மாத்திரமல்ல, பவுல், பேதுரு, யூதா இப்படிப்பட்டவங்களும் என்ன சொல்றாங்க? வேதாகம் எழுதப்பட்ட இப்படிப்பட்டவங்களும் என்ன சொல்றாங்க என்று சொன்னா, இவர்கள் ரோமன்
சின்ன கொம்பு என்பது ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை தான் குறிக்குது என்று சொல்லிட்டு மார்ட்டின் லூத்தர் என்ன செஞ்சாராம், கண்டுபிடிச்சாராம். சரிங்களா? அவர் பவுலின் எழுத்துக்களை படிச்சிருக்கிறாரு, அவரு தானியல் எழுத்துக்களை படிச்சிருக்காரு, வெளிப்படுத்த எழுத்துக்களை படிச்சிருக்காரு. இப்படி படித்து கடைசியில் ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜான் கால்வின், பிரெஸ்பிட்டீரியன் ஜான் கால்வின் கேள்விப்பட்டிருக்கீங்க. இவரு ஒரு பெரிய ரிஃபார்மர். இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சின்ன கொம்பு யாரு? சின்ன கொம்பு வேற யாரும் கிடையாது, அது ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை அது குறிக்கிறது. அவங்கதான் இந்து கிறிஸ்து என்று என்ன செய்றாரு, அவரு சொல்றாரு. சொன்னது யாரு? ஜான் கால்வின். சரிங்களா? அது மாத்திரமல்ல, இங்க இன்னொரு சரித்திர புஸ்தகத்துல வேற யாரும் சொல்லியிருக்காங்க தெரியுமா? விக்லீஃப். இவங்கெல்லாம் சீர்திருத்தவாதிகள். விக்லீஃப், டிண்டேல், லூத்தர், கால்வின், கிரான்மர், பன்யன். கேள்விப்பட்டீங்களா? பன்யன் சொல்லி ஒரு அருமையான ஒரு எழுத்தாளர். The translators of the King James Bible. இந்த கிங் ஜேம்ஸ் வேதாகமத்தை யாரெல்லாம் மொழிபெயர்த்தாங்களோ அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? இந்த சின்ன கொம்பு என்பது ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை அது என்ன செய்கிறது, குறிக்கிறது. இவங்க யாருமே அங்க இருக்கிற மக்களுக்கு எதிரானவங்க கிடையாது. சரிங்களா? ஏதோ மக்கள் மீட்கப்படாத நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க யாருமே சொல்லல. ஆனா அந்த கத்தோலிக்க மார்க்கத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க அந்தி கிறிஸ்து என்று சொல்லி என்ன சொன்னாங்க. அதுதான் சின்ன கொம்பு என்று சொல்லி சொன்னாங்க. அங்க சொல்லப்படக்கூடிய அந்த கொள்கைகள், அவங்க பின்பற்றக்கூடிய அந்த போதனைகள், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள், இது எல்லாமே சின்ன கொம்புக்கு பொருந்தும் என்று சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் இவங்க எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா, அந்த சின்ன கொம்புக்கு எதிராக, ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துக்கு எதிராக இவங்க எல்லாரும் சத்தியத்தை சொல்லி ஒரு பெரிய சீர்திருத்துவத்தை இந்த 16வது நூற்றாண்டுல இருந்து என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. சரிங்களா? கொண்டு வந்தனால்தான் அநேக புரொட்டஸ்டன்ட் சபைகள் ரோமன் கத்தோலிக்க சபையில இருந்து என்ன செஞ்சிச்சு, பிரிந்தது என்பதை நம்ம என்ன செய்யலாம், சரித்திரத்துல பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, சர் ஐசக் நியூட்டன். கேள்விப்பட்டீங்களா? ஐசக் நியூட்டன் எல்லாருக்கும் தெரியும், பெரிய விஞ்ஞானின்னு சொல்லுவோம்ல. அவரு கூட தானியல் புஸ்தகத்தை ஆராய்ந்து படிச்சு எழுதியிருக்காரு. நீங்க கூகுள்ல போயிட்டு சர் ஐசக் நியூட்டனுடைய புஸ்தகம் தானியல் புஸ்தகம் போடுங்க, உங்களுக்கு ஒரு தானியல் புஸ்தகம் ஒரு விளக்க உரை அவர் எழுதியிருப்பார். வெஸ்லி, விட்ஃபீல்ட், ஜோனத்தான் எட்வர்ட்ஸ், இன்னும் ரொம்ப முக்கியமா ஸ்பர்ஜன். கேள்விப்பட்டீங்களா? CH ஸ்பர்ஜன். அவருடைய எழுத்துக்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப அருமையான புஸ்தகங்கள் அவர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சின்ன கொம்பு யாரை குறிக்கும் என்று சொன்னால், இது ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை எதுவும் செய்கிறது குறிக்கிறது, போப்பு மார்க்கத்தை குறிக்கிறது என்று சொல்லி இப்படிப்பட்டவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப நம்ம என்ன செய்யணும்? இவங்கெல்லாம் சீர்திருத்தவாதிகள், பெரிய பெரிய ஊழியக்காரங்க. CH ஸ்பர்ஜன் எல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்க. மார்ட்டின் லூத்தர்லாம் பெரிய பெரிய சீர்திருத்தவாதிகள். கால்வின், விக்லீஃப், டிண்டல், இப்படிப்பட்ட நபர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த சின்ன கொம்பு வேற யாரும் கிடையாது, அது பேப்பசி, போப்பு மார்க்கத்தை குறிக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சது சரியா என்பதுதான் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், வேதத்துல இருந்து நம்ம ஆராய போறோம். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1ல நம்ம என்ன படிச்சோம்? 4ஆம் மிருகத்திலிருந்து சின்ன கொம்பு எழும்பும். நான் போன வாரமே உங்க எல்லாருக்குமே என்னென்ன அடையாளங்கள் சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நிரூபிக்க தான் போறோம். சரிங்களா? இப்ப 4ஆம் மிருகத்திலிருந்து சின்ன கொம்பு எழும்பணும். அப்படித்தானே படிக்கிறோம் தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல. அதற்கு பின்பு ராத்தரிசனங்களின் 4ஆம் மிருகத்தை கண்டேன், அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. இந்த 4ஆம் மிருகத்துக்கு எத்தனை கொம்பு இருந்துச்சு? 10 கொம்பு. தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. சரிங்களா? அப்ப இந்த சின்ன கொம்பு எங்க இருந்து வருது? 4ஆம் மிருகத்திலிருந்து வருது. இந்த 4ஆம் மிருகம் யாரு நம்ம கண்டுபிடிச்சோம்? ஞாபகம் இருக்குங்களா? அது ரோம சாம்ராஜ்யத்தை என்ன செய்கிறது, குறிக்கிறது. அப்ப இது எங்க இருந்து வரணும்? ரோம்ல இருந்து வரணும். இப்ப நீங்க சொல்லுங்க, ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துக்கும் இந்த முதலாவது பாயிண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குதா இல்லையா? சம்மந்தம் இருக்குதா இல்லையா? சரி, நான் இதை இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறேன். The papal church is called the Roman Catholic Church. அப்படிதானே? போப்பு மார்க்கம், அந்த சபையினுடைய பேர் என்ன? ரோமன் கத்தோலிக்க சபை. அப்ப ரோமுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குதா? சம்மந்தம். அங்க பேர்லயே சம்மந்தம் இருக்குது. சரிங்களா? The official language of the Vatican is Latin. The language of the
ஆன்சியன்ட் ரோம். இப்ப வேட்டிக்கன்ல தான் இந்த தலைமை இடம்லாம் இருக்குது. இப்ப அவங்களுடைய அவங்க பேசக்கூடிய மொழி என்ன மொழி? அபிஷியல் லாங்குவேஜ் பேசக்கூடிய மொழி லத்தீன். அது அந்த மொழி எந்த நாட்டை உடைய சேர்ந்து தெரியுமா? பழங்கால ரோமுடைய ஒரு மொழி. சரிங்களா? அப்ப அந்த மொழிக்கும் ரோமுக்கும் சம்பந்தம் இருக்குதா? சம்பந்தம் இருக்குது. அது மாத்திரம் இல்ல, இன் அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் த வேட்டிகன் எம்ப்ளாய்ஸ் ரோமன் நியூமரல்ஸ். இப்ப வேட்டிகன் வேட்டிகன் உங்களுக்கு புரியுதா? இங்க வேட்டிகன் குழப்பிக்காதுங்க. வேட்டிகன்ல தான் அங்க யார் இருக்கிறாங்க? இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய தலைமைப்பட எல்லாமே வேட்டிகன்ல தான் அங்க இருக்கு. இப்ப அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் அது எழுதுறாங்க அப்படின்னா அவங்க என்ன வார்த்தை, என்ன எழுத்துக்களை பயன்படுத்துவாங்க? ரோமன் நியூமரல்ஸ அவங்க என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அது மாத்திரம் இல்ல, இந்த வேட்டிகன் ஸ்டேட் எங்க இருக்குது? ரோம், வித்தின் த சிட்டி ஆஃப் ரோம், ரோமுடைய நகரத்துக்குள்ளதான் என்ன இருக்குது? இந்த வேட்டிகன் என்ற ஸ்டேட்டே இருக்குது. சரிங்களா? அப்ப நீங்க சொல்லுங்க, இந்த முதலாவது பாயிண்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்குதா இல்லையா? என்னமா ஆதாரங்கள், என்னென்ன ஆதாரங்கள் பார்த்தோம்? அந்த சபையினுடைய பேரே ரோமன் கத்தோலிக்க சபை. பேசக்கூடிய மொழி லத்தீன் மொழி. அது எங்க இருந்து வருது? ரோம்ல இருந்து வருது. சரிங்களா? அவங்க சில டாக்குமெண்ட்ஸ அவங்க எழுதுறாங்க அப்படின்னா என்ன வார்த்தை பயன்படுத்துவாங்க? அங்க ரோமன் நியூமரல்ஸ பயன்படுத்துவாங்க. அடுத்ததுல படிச்சோம், அந்த வேட்டிகன் இருக்கக்கூடிய இடம் எது? ரோமனுடைய நகரத்துல அது என்ன செய்கிறது? அங்க இருக்கிறது. அப்ப இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4வது மிருகத்துக்கும் இதுக்கும் என்ன இருக்குங்க? சம்பந்தம் இருக்குது. சரிங்களா? அடுத்த பாயிண்ட், அவர்கள் நடுவில், அவர்கள், அந்த வசனம் இந்த தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவர்கள் இடையிலே இருந்து எழும்பும் இருக்குதுங்களா? இதான் 2வது பாயிண்ட். இந்த சின்ன கொம்பு எங்க இருந்து வரும்? அவங்க இடையில இருந்து என்ன செய்யும்? எழும்பும். எந்த இடையில? தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. எவைகளுக்கு இடையிலே? அந்த 10 கொம்பு இருந்துச்சு. இந்த 10 கொம்புக்கு இடையில அது என்ன செய்யுது? வருது. சரிங்களா? 10 கொம்புக்கு இடையில இருந்து அது என்ன செய்கிறது? வருது. அந்த 10 கொம்பு என்னன்னு படிச்சோம் நம்ம? 10 கொம்பு கொஞ்சம் நம்ம ஏற்கனவே இதை படிச்சிட்டோம். 10 கொம்பு என்னன்னு சொல்லி. நான் அந்த இது மாத்திரம் காமிக்கலான்னு விரும்புறேன். ஞாபகம் இருக்குங்களா? நம்ம பார்த்தோம் இந்த 10 கொம்பு. பாருங்களேன், 10 கொம்புகள் என்பது 10 ராஜ்யத்தை குறிக்குது. ஞாபகம் இருக்குங்களா? அலமானி, இசிகாத், புராங், சுவி, அது 10ஆ பிரியும் சொல்லி நம்ம படிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? அப்ப அந்த 10 என்னென்னது? அலமானி, விசிகாத், பிராங்க், சுவி, பர்கண்டியன், ஆங்கிலோ சாக்சன் இருக்கா? இது எல்லாம் என்னது? லம்பார்ட், ஹெருலி, வாண்டல்ஸ், ஆசர்காத். இதுதான் ரோம் சாம்ராஜ்யம் 10ஆக என்ன செஞ்சுச்சு? பிரிஞ்சிச்சு. சரிங்களா? நீங்க சரித்திரத்தை படிச்சு பாத்தீங்க அப்படின்னா ரோம் முதலாவது 2ஆ பிரியும். ஈஸ்டர்ன் எம்பையர், வெஸ்டர்ன் எம்பையர் சொல்லுவாங்க. கிழக்கு ராஜ்யமாக பிரிஞ்சிச்சு, மேற்கு ராஜ்யமாக பிரிஞ்சிச்சு. அந்த மேற்கு ராஜ்யத்துலதான் இந்த 10 கொம்புகள் வரும். இந்த 10 ராஜ்யங்கள் இது என்ன செய்யும்? வரும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன படிச்சோம்? இந்த 10 ராஜ்யங்களுக்கு இடையில என்ன வரணும்? சின்ன கொம்பு வரணும். அப்படித்தானமா? இந்த என்னென்ன? சரி, அதுல 10ல 3 போயிரும். அப்படித்தானே? 3 பிடிங்கிறோம். அந்த 7 என்னென்ன பாருங்களேன். இதுல இந்த படத்துல இப்ப இருக்கிற மொழியில போட்டிருக்காங்க பாருங்க. ஜெர்மனி, ஸ்பெயின், பிரான்ஸ், போர்ச்சுகல், சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, இதெல்லாம் இருக்குங்களா? இப்ப இவைகள் இதெல்லாம் யாரு? இதெல்லாம் என்ன நாடுகள்? இப்ப இந்த நாடுகளுக்கு பேர் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நாடுகளுக்கெல்லாம் பேர் என்னன்னு? வெஸ்டர்ன் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க, மேற்கு ஐரோப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் எங்க இருக்குது?
இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இதெல்லாம் ரோம்ல இருந்து இந்த 10 நாடுகள் என்ன செய்யுது வருது. அதுல 3 என்ன செஞ்சிருச்சு? வீழ்த்தப்பட்டுருச்சு. மீதி 7 இருக்குது. இந்த ஜெர்மனி, ஸ்பெயின், பிரான்ஸ், போர்ச்சுகல், சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, இப்படி அப்புறம் இன்னொன்னு இத்தாலி. இத்தாலி இருக்குங்களா? இப்ப இந்த 7 இருக்குது, அப்படித்தானே? இந்த 7 இருக்குது. இப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம என்ன படிச்சோம்? இந்த சின்ன கொம்பு இதுல இருந்துதான் வரணும், இதுக்கு இடையில இருந்து தான் வரணும், வேற எங்கேயும் வரக்கூடாது. அப்படின்னா எங்க இருந்து வரக்கூடாது? சைனா, ரஷ்யா, இந்தியா, அதுக்குள்ள இருந்து வரக்கூடாது. ரோமு 10 பிரியுது, 10ல 3 போயிடும், மீதி 7 இருக்கு. 7னா இந்த நாடுகள் தான், ஜெர்மனி, ஸ்பெயின், பிரான்ஸ், போர்ச்சுகல், சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, இத்தாலி. இப்ப இதுக்கு நடுவுல இருந்து தான் வரணும். வந்துச்சா இல்லையா? எங்க இருக்குது? வேட்டிக்கன் எங்க இருக்குது? இத்தாலி. உங்களுக்கு புரியுதுங்களா? இத்தாலி. அப்ப தெரியும்ல? அப்ப இடையில எலும்பிச்சு அப்படின்னா அந்த இந்த ரோம்ல இருந்து பிரிஞ்ச இந்த நாடுகள்ல இருந்து எலும்பிச்சு என்பது சரியா நிரூபமாகுதா இல்லையா? உருவாகுதா இல்லையா? சரிங்களா? அப்ப நீங்க இதை கொஞ்சம் மனசுல வைத்துக் கொள்ளணும். சரிங்களா? சரி, பாயிண்ட் நம்பர் 3, 3வது பாயிண்ட படிக்க. 3வது பாயிண்ட், இத்தாலியுடைய கேபிட்டல் என்ன தெரியுமா? இத்தாலி தேசத்துடைய கேபிட்டல், தலைநகரம், இத்தாலி தேசத்துடைய கேபிட்டல் அப்படியா? சரிங்களா? நீங்க பாருங்க, இத்தாலி தேசத்துடைய கேபிட்டல் நீங்க பாருங்க. சரிங்களா? அதுக்கு ரோமுக்கு சம்மந்தம் இருக்குதான்னு பாருங்க. இத்தாலியுடைய கேபிட்டல் ரோமா இல்லையா நீங்க செக் பண்ணுங்க. சரிங்களா? சரி, பாயிண்ட் நம்பர் 3, 3வது பாயிண்ட் உள்ள போறோம். முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? அது 4வது மிருகத்திலிருந்து வரணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ரோமில இருந்து வரணும். 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? அந்த 10 கொம்புகளுக்கு நடுவில் இருந்து அது என்ன செய்யணும்? வரணும். சரிங்களா? வந்துச்சா? 3வது பாயிண்ட், ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் அது என்ன செய்யணும்? ஆட்சி செய்யணும். சரிங்களா? ஒரு காலமும் காலங்களும் அரை காலம். அப்படின்னா எத்தனை வருஷம் படிச்சோம்? ஞாபகம் இருக்குங்களா? நம்ம இதற்குரிய வசனங்கள்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். சரிங்களா? எத்தனை வருஷம் பார்த்தோம் நம்ம? சரி, இங்க நானு ஒரு சின்ன கணக்கு ஏற்கனவே படிச்சதுதான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காலம், காலம், காலங்கள், அரை காலம். காலம்னா என்ன அர்த்தம்? ஒரு வருடம்னு அர்த்தம். காலங்கள் என்று சொன்னால் 2 வருடம் அர்த்தம். அரை காலம் என்று சொன்னால் அரை வருடம் அர்த்தம். அப்ப மொத்தம் எத்தனை வருடம் வருது? 3 வருடம். சரிங்களா? காலம் என்று சொன்னால் 1 வருடம், காலம் என்று சொன்னால் 2 வருடம், அரை காலம் என்று சொன்னால் அரை வருடம். மொத்தம் எத்தனை வருடம் வருது? அப்ப 3 வருடம் என்ன செய்யுதுங்க? வருது. சரிங்களா? இருக்கா? 3 வருடம். ஒரு வருடத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். சரிங்களா? அது காலத்துக்கு. அதுக்கப்புறம் 2 வருடம் பார்த்தா, 2 வருடத்துக்கு எத்தனை மாசம்? 24 மாசம். கடைசியில அரை வருடம், அதுக்கு எத்தனை மாசம்? 6 மாசங்கள். ஒரு மாதத்துக்கு எத்தனை நாளும் படிச்சோம்? 30. அப்ப 12 மாதம். ஒரு நிமிஷம், உங்களுக்கு தெரியுதா? ஸ்லைடு வரல? என்ன ஃபர்ஸ்ட் இருக்கு, நீங்க ஜோம் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஜோம் பண்ணிட்டே இருங்க, மிஸ் பண்ணிடாதுங்க. ஸ்லைடு தெரிஞ்சிச்சுங்களா? ஸ்லைடு தெரிஞ்சிச்சா? சரி, இப்ப மொத்தம் எத்தனை வருது? 1260 நாட்கள். 12
12 மாதம் அப்படின்னு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு 30 நாட்கள். அப்படின்னா 12 மாதத்துக்கு எத்தனை நாட்கள்? 360 நாட்கள். 24 மாதம், 24 மாதங்கள். ஒரு மாதத்துக்கு 30 அப்படின்னா 24 மாதத்துக்கு எவ்வளவு வருது? 720 நாட்கள். 6 மாதங்கள்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு? 30. அப்ப 180 நாட்கள். மொத்தம் எவ்வளவு படிச்சோம்? 1260 நாட்கள். ஞாபகம் இருக்குங்களா? தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்தை குறிக்குது. 1260 நாட்கள் என்று சொன்னால் 1260 வருஷம். அப்ப இந்த சின்ன கொம்பு எத்தனை வருஷம் ஆளுகை செய்யும்? 1260 வருஷங்கள் ஆளுகை செய்யும் அப்படின்னு படிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? சரி, இப்ப அது நடந்துச்சா சரித்திரத்துல? கஷ்டமா? ஒரு மாசத்துக்கு 30 நாட்கள். 6 மாசம் 180 நாட்கள். 6 மாசம் 180 நாட்கள். 180 நாட்கள். பரவாயில்ல. சரி, தெரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. உங்க எல்லாருக்கும் புரியுதுங்களா? கேக்குதுங்களா? ஜூம்ல இருக்கிறவங்களுக்கு ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு? விட்டு விட்டு கேக்குதுங்களா இல்ல எப்படி இருக்குது? சரியா வரல பிரதர். ஃபர்ஸ்ட்ல இருந்தே சரியா வரலீங்களா சார் ஐயா? பிரதர் இல்ல இப்பத்துல இருந்தா விட்டு விட்டு கேக்குது ஒரு 5 நிமிஷமா. ஓகே ஓகே ஓகே, சரிங்க ஐயா, சரி. ஹலோ, கேக்குதுங்க கேக்குதுங்க. கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. கொஞ்சம் இன்டர்நெட் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்குது. அப்படியே ஓகே ஓகே. பிரதர் இப்ப கிளியரா இருக்கு பிரதர். இப்ப கிளியரா இருக்குங்களா? ஆமா ஆமா, ஓகே. சரி சரி, நம்ம என்ன படிச்சோம் அப்ப? 1260 வருஷங்கள் அப்படின்னு நம்ம படிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? இப்ப இது 1260 வருஷங்கள் இந்த சின்ன கொம்பு என்ன செய்யணுங்க? ஆட்சி செய்யணும். ஒருவேளை நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலாம், நீங்க தயவு செய்து சொல்லிடுங்க. நான் திருப்பியும் நம்ம அதை நான் சொல்றேன், சரிங்களா? 1260 வருஷங்கள் நம்ம படிச்சோம், அப்படிதானே? இப்ப இங்க ஒரு இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்களேன், ஆண்டவர் வந்து நமக்கு அங்க க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? இது ரோம்ல இருந்து வரும் அப்படின்னு துப்பு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். ரோம்ல இருந்து வரும் அப்படின்னா அந்த ரோமுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? அப்புறம் நம்ம என்ன படிச்சோம் அடுத்த பாயிண்ட்ல? அது இடையில இருந்து வரும் அப்படின்னா அந்த ரோம்ல இருந்து பிரிஞ்சுச்சே 10 நாடுகள், அதுல இருந்து வந்துச்சா? அதை நம்ம போய் சரித்திரத்துல போய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்றாங்க? க்ளூ கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? சரித்திர சான்றுகளை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பாக்குறோம். 3வது பாயிண்ட் என்ன படிச்சோம்? 1260 வருஷங்கள் இந்த சின்ன கொம்பு ஆட்சி செய்யும் என்று வேதம் சொல்லுது. அது நிறைவேறிச்சா? அது நிறைவேறிச்சா அப்படின்னா அப்ப நம்ம சரித்திர சான்றுகளை போய் பார்க்கணும். சரிங்களா? அப்ப இங்க ஹிஸ்டரி ஆஃப் த கிறிஸ்டியன் சர்ச், கிறிஸ்தவ சபையினுடைய சரித்திரம் என்று சொல்லி ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல வால்யூம் 3ல 327 பக்கத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜிலஸ் என்ற ஒரு போப்பு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, கிபி 538ல அவர் என்ன செய்றாரு? அந்த பேப்பல் சேர் அப்படின்னா அந்த போப்புடைய சிங்காசனத்துல அவர் என்ன செய்யறாரு? அவரா உட்காராராம். 538ல
அப்ப இந்த சின்ன கொம்பு என்ன செய்யுது? ஒரு ஆட்சிக்கு வருது. சரிங்களா? 538ல ஆட்சிக்கு வருது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சோக கதை என்ன அப்படின்னா, 1798ல 1798ல இங்க நான் போட்டுக்கிறேன், என்ன ஒரு புஸ்தகம் எல்லாம் நான் உங்களுக்கு போட்டுக்கிறேன். சரிங்களா? 1798ல பிரெஞ்சு தளபதி பெர்த்தியர் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ரோமுக்கு வரார். 1798ல அவர் ரோமுக்கு வந்துட்டு இந்த போப்பு ஆதிக்கத்தை அவர் என்ன செய்யற ஒழித்து கட்டுறாரு. அந்த சின்ன கொம்பை அவர் என்ன செய்யறாருன்னா வீழ்த்துறாரு. சரிங்களா? சரி, அப்ப எப்ப அவர் வந்து வீழ்த்துறாரு? 1798. சரிங்களா? அப்ப ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்களேன். 538 கிபி, 1798 கிபி, அதுக்கு இடையில எவ்வளவு வருது? 1260 60 வருஷங்கள் வருது. உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப சரியா ஆண்டவர் தானியேல் காலத்துல சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு சின்ன கொம்பு ஒண்ணு வரும், 1260 வருஷங்கள் ஆட்சி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. அது அப்படியே சரித்திரத்துல என்ன செஞ்சு நிறைவேறுச்சு. 538ல சிங்காசனத்துக்குள்ள வருது. 1798ல அது சிங்காசனத்தை என்ன செய்யுது? இழக்குது. சரிங்களா? இது ஒரு பெரிய சரித்திரம். நீங்க இந்த சமயத்துல படிச்சு பார்க்கணும். இந்த பிரெஞ்சு புரட்சின்னு சொல்லுவாங்க. இந்த பிரெஞ்சு புரட்சி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க படிச்சு பாருங்க. ஏன் இந்த சின்ன கொம்பை வீழ்த்தினாங்க? நெப்போலியன் நெப்போலியன் அவருடைய ஜெனரல் தான், அவருடைய தளபதி பெர்த்தியர் தான் போய் என்ன செய்றாரு? வீழ்த்துறாரு. ஏன் இந்த சம்பவம் நடந்துச்சு? ஒரு பெரிய சரித்திர ஆச்சரியமே இருக்கும். சரிங்களா? அதை நீங்க படிச்சு பாருங்க. ரொம்ப வேதாகம் எவ்வளவு துல்லியமா நிறைவேறிச்சு என்பதை நீங்க பார்க்க முடியும். சரி, எத்தனை பாயிண்ட் பார்த்தோம் நம்ம? 3 பாயிண்ட் பார்த்துட்டோம். சரிங்களா? இப்ப 4வது பாயிண்ட் என்ன பாயிண்ட்? 4வது பாயிண்ட் 4ஆம் ராஜ்யத்திற்கு பிறகு. 4ஆம் ராஜ்யத்திற்கு பிறகு. அப்ப இந்த 4ஆம் ராஜ்யம் எப்ப வரைக்கும் இருந்துச்சு? அதுதான் நம்ம கொஞ்சம் நம்ம பார்க்கணும். 4ஆம் ராஜ்யத்துக்கு பிறகுன்னு இருக்கு. அப்ப இந்த 4ஆம் ராஜ்யம் எப்ப வரைக்கும் இருந்துச்சு? கொஞ்சம் நம்ம பார்க்கணும்ல. சரிங்களா? கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இந்த 4ஆம் அரசு என்னது? ரோம சாம்ராஜ்யம். அப்படித்தானே? இது எப்போதுல இருந்து இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் நம்ம சரித்திரத்தை போய் படிக்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு நான் போன வாரம் உங்களுக்கு வேத ஆதாரம்லாம் கொடுத்துட்டேன். இந்த வாரம் அதனுடைய ஆதாரங்களை ப்ரூஃப் நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சரித்திரத்தை நம்ம எடுத்து பார்க்கிறோம். சரி, முதல் மிருகம் பாபிலோன். ஞாபகம் இருக்குங்களா? பாபிலோன் குறித்து படிச்சோம் நம்ம. அந்த தங்கம், அந்த தலையும் அந்த சிங்கம் ரெண்டுமே என்னதான்? ஒண்ணுதான். ஞாபகம் இருக்குங்களா? பாபிலோனு எந்தெந்த ஆண்டுல ஆளுகை செஞ்சுச்சு? இதை நீங்க ஆண்ட நீங்க எழுதிக்கங்க. சரிங்களா? இப்ப இந்த ஆண்டு இந்த பாபிலோன் வந்து கிமு 605 இருந்து கிமு 539. பழைய ஏற்பாட்டுல எல்லாம் இந்த ஆண்டுகள் எப்படி வரும் தெரியுமா? எப்படி சரித்திரர்கள் வந்து எப்படி இந்த ஆண்டுகளை கணக்கிடுறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? 2025, 2026 அப்படி பிளஸ் நோட்ல வருதுல, 2027 அப்படியே கூட்டிட்டே போறோம். ஆனா இயேசுனுடைய பிறப்புக்கு முன்னாடி பிறப்புல ஒரு 4 வருஷம் இருக்குது. சரிங்களா? அந்த சமயத்துக்கு முன்னாடில இருந்து அப்படின்னா பின்னாடி இருந்து வர ஆரம்பிச்சாங்க. 2000, 3000, 2000, 1000, அதுக்கப்புறம் 1, 2, 3 அப்படியே இப்ப 2026 வருஷம் ஆயிருக்கு. இந்த பாபிலோனுடைய ராஜ்யம் ஆளுகை செய்த ஆண்டுகளை கணக்கிடும் போது எப்படி வர்றாங்க? பின்னாடியில இருந்து அவங்க என்ன செய்றாங்க? கணக்கிடுறாங்க. சரிங்களா? அப்ப கிமு 605 இருந்து 539 எது? பாபிலோன் சாம்ராஜ்யம். இப்ப அடுத்தது மேதோ பெர்ஷியா. படத்தை பார்க்க முடியுதா? மேதிய பெர்ஷியால கிமு 539 இருந்து 331. சரிங்களா? அடுத்தது 3வது கிரேக்க சாம்ராஜ்யம். கிரேக்க சாம்ராஜ்யம் கிமு 331 இருந்து 168. இப்ப 4வது இந்த ரோம சாம்ராஜ்யம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரோம சாம்ராஜ்யம் நீங்க எழுதிக்கங்க. ரோம சாம்ராஜ்யம் கிமு 168 இருந்து
கிபி 476. கிபி 476. 4 வருஷம் எழுதிட்டீங்களா? கரெக்டா எழுதிட்டீங்களா? உதாரணத்துக்கு பாபிலோன் 605 இருந்து 539, மேதிய பெர்ஷியா 539 இருந்து 331, கிரேக்கோ 331 இருந்து 168, ரோமு 168 இருந்து 476. சரிங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த சின்ன கொம்பு இந்த 476க்கு மேல வந்துச்சா இல்லையா? அது எத்தனாவது ஆண்டு? ஸ்டார்டிங் பீரியட் என்ன? எப்ப அந்த சின்ன கொம்பு வந்துச்சு, ஆட்சிக்கு வந்துச்சுன்னு பார்த்தோம்? கிமு 538. அப்படிதானே? ஆனா அந்த ரோம சாம்ராஜ்யம் கிபி சின்ன கொம்பு கிபி 538 சொன்னேன். அப்படித்தானே? சாரி, சின்ன கொம்பு கிபி 538. இது ரோம சாம்ராஜ்யம் எந்த வருஷம் வரைக்கும் ஆளுகை செய்யுது? கிபி 476. அப்ப இந்த 476க்கு மேல எது வரணும்? சின்ன கொம்பு வரணும். கிபி 476க்கு மேல வரணும். வந்துச்சா இல்லையா? ஆனா எப்ப வந்துச்சு? கிபி 538 வந்துச்சு. அப்படிதானமா? ஏன் அந்த இடையில அந்த சின்ன கேப் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் அந்த கேப்? இந்த சார்ட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்த்ததான். அப்படிதானே? ஸ்லைடு அனுப்பி போட்டிருக்கேன்ல. இந்த சிங்கம் பொண்ணு பாபிலோனை குறிக்குது, கரடி வெள்ளி மேதிய பெர்ஷியா குறிக்குது, சிவிங்கி வெங்கலம் கிரேக்கத்தை குறிக்குது, கெடியும் பயங்கரமான மிருகம் இரும்பு ரோம குறிக்குது. அதுக்கு என்னென்ன ஆண்டுகள் வருதுன்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கணும். அப்படிதானே? சரி, இந்த ஆண்டு ஞாபகம் இருக்கா? 476. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, கூகுள்ல போயிட்டு இந்த ஆண்டுகள்லாம், இந்த பாபிலோனு எப்ப ஆளுகை செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி நானே கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணேன். சரிங்களா? ஹவு லாங் டிட் ஓல்ட் பாபிலோன் ரூல் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு நான் போடும்போது எனக்கு இந்த ஆண்டுகள் கிடைச்சு. இது பைபிள்ல கிடையாது. பைபிள்ல பாபிலோன் எவ்வளவு ஆண்டுகள் ஆளுகை செஞ்சுச்சு, மேதிய பெர்ஷியா அப்படி கிடையாது. ஆனா இப்ப நம்ம சின்ன கொம்பு வந்து எத்தனை எப்ப வரணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா உண்மையில நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த பாபிலோன் எப்ப வந்துச்சு, மேதிய பெர்ஷியா எப்படி வந்துச்சு, கிரேக்கம் எப்படி வந்துச்சு, இந்த ரோம் எப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம போய் சரித்திரத்துல போய் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் நமக்கு தெரியும். சரிங்களா? அப்ப கண்டுபிடிக்கும் போது இந்த ஆண்டுகள் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? இதுல இருக்கு பாருங்களேன். 565 இருந்து 565 உங்களால பார்க்க முடியுதுங்களா? 539. சரிங்களா? அப்புறம் அடுத்தது பாருங்களேன், மேதிய பெர்ஷியா அதே போல கீழே இருக்குதுங்களா? 539 இருந்து 539 இருந்து 331. அதே நேரத்தில் கிரேக்கம் நீங்க கீழே பாத்தீங்கன்னா 331 இருந்து 168. சரிங்களா? அதுக்கப்புறம் ரோம நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க? ரோம 168 இருந்து 538 வரைக்கும் போட்டிருக்காங்க. அப்படிதானே இருக்கா? ஆனா நம்ம என்ன படிச்சோம்? 476 படிச்சோம், நம்ம பார்த்தோம். ஆனா இங்க கூகுள்ல போட்டிருக்காங்க 538 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஏன் அந்த இடையில அங்க 407? நான் சொன்னேன் 476 சொன்னேன், நீங்க 538 சொன்னேன். ஆனா 538 தான் என்ன வந்துச்சு? சின்ன கொம்பு அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்துச்சு. அப்படித்தானே? ஏன் அங்க 476? அதுக்கு இடையில இந்த இவ்வளவு ஆண்டுகள் வித்தியாசம் யாராவது சொல்ல முடியுமா? கரெக்டா? சரி, அதுதான் 5வது பாயிண்ட்ல படிக்க போறோம். இந்த 5வது பாயிண்ட்ல ஆன்சர் இருக்கு பாருங்களேன். 5வது பாயிண்ட் என்ன? 3 ராஜாக்களை வீழ்த்த வேண்டும். 3 ஹார்ன்ஸ் பிளக்ட். அப்படிதானே? வீழ்த்துச்சுங்களா இல்லையா? எது வீழ்த்துச்சுன்னு படிச்சோம் போன வாரம்? சின்ன கொம்பு என்ன செய்யணும்? வீழ்த்தணும். சரிங்களா? வீழ்த்துச்சா இந்த சின்ன கொம்பு?
சரிங்களா? சரி, வீழ்த்துச்சு. எப்ப வீழ்த்துச்சு தெரியுமா? எப்ப வீழ்த்துச்சு? இந்த சைட்ல போட்டிருக்க பாருங்க. இதுல மொத்தம் 10 நாடுகள் உண்டு, அப்படித்தானே? 10 கொம்புகள் உண்டு. அதுல 3 வீழ்த்தப்படுது. இருக்குதா? ஹெருலி, இது எப்ப வீழ்த்தப்படுச்சு? கிபி 493ல இந்த ஹெருலி வீழ்த்தப்படுது. அதுக்கப்புறம் வாண்டல்ஸ், வாண்டல்ஸ் எப்ப வீழ்த்தப்படுது? கிபி 534ல இந்த வாண்டல்ஸ் என்ன செய்து வீழ்த்தப்படுது. அதுக்கப்புறம் ஆஸ்திரகாத், இது இப்ப எப்ப வீழ்த்தப்படுது தெரியுமா? கிபி 538ல. ஏதாவது ஞாபகம் வருதா? இப்ப ஞாபகம் வருதா? ஏன் அந்த 476ல இருந்து 538 வரைக்கும் என்ன தாமதம்? ஏன் நம்ம 538 தான் சொல்றோம்? என்ன தாமதம் அப்படின்னா, இந்த 10 நாடுகள்ல 3 நாடுகள் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு? எதிர்த்து நின்றுச்சு. எதுக்கு எதிரா? இந்த சின்ன கொம்புக்கு எதிராக எதிர்த்து நின்றுச்சு. அப்ப இந்த 3 நாடுகளை வீழ்த்துவதற்கு இவ்வளவு வருஷங்கள் என்ன செய்யப்பட்டுச்சு? தேவைப்பட்டுச்சு. சரிங்களா? அப்ப ஃபுல் ஃபோர்ஸா, முழுமையாக சிங்காசனத்துல சின்ன கொம்பு ஏறின ஆண்டு எந்த ஆண்டு? கிபி 538. அதற்கு இடையில இந்த 3 ராஜ்யங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சுங்க? எதிர்த்து நின்னுச்சுங்க. சரிங்களா? சரி, எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம்? எத்தனை பாயிண்ட்? 5 பாயிண்ட் பார்த்தாச்சு. சரிங்களா? கொஞ்சம் இது என்ன ஒரு ஹிஸ்டரி கிளாஸ் மாதிரி போகுது, ஆனா உங்களுக்கு ப்ரூஃப் தெரியணும். இப்ப நீங்க சரித்திரத்துக்கு போய் ஒப்பிட்டு படிக்கல அப்படின்னா இந்த சின்ன கொம்பு யாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்கவே முடியாது. ஆண்டவர் நீ போய் கண்டுபிடின்னு சொல்றாரு. அதுதான் ஆண்டவர் அடையாளங்களை மாத்திரம் கொடுக்கிறார். இந்த அடையாளத்தை வச்சு இந்த தேவன் என்ன செய்றாங்க? நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது எப்படின்னா, இப்ப நான் இதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இப்ப இந்திய ராஜ்யம், இந்த இந்திய தேசத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா புத்தகத்துல ஒரு என்னென்ன குழுலாம் கிடைக்கும்? இந்திய ராஜ்யம் துப்பு கொடுப்பாங்கல்ல. இந்திய தேசத்தை கண்டுபிடிக்கணும் என்னென்ன குழு கொடுப்பீங்க நீங்க? அது தலைநகரம். எந்த ஊர் சொல்லுவீங்க தலைநகரம்? டெல்லி சொல்லிடுவீங்களே. அதுக்கு எத்தனை ஸ்டேட் இருக்குது? அவங்க ஒரு 28 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒண்ணு லிங்க் ஆகுது. அவருடைய தேசிய விலங்கு என்னது? சரிங்களா? அப்ப அப்புறம் புலியை குறிக்குது. தேசிய பறவை சரிங்களா? மயில். இப்ப இப்படி ஒரு ஒரு அடையாளங்களை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அங்க சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி இப்படி யாரையாவது பேரை கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன செஞ்சிருவாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க. இது எந்த தேசம் தான்? இது இந்திய தேசத்தை தான் குறிக்குது. உங்களுக்கு புரியுதா? அதே போலதான் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த இந்த சின்ன கொம்பை கண்டுபிடிக்கிறதுக்கு காட் என்ன செஞ்சுக்கிறாங்க? சின்ன சின்ன குழுவா கொடுத்து நீ போய் கண்டுபிடிச்சுக்க அப்படின்னு சொல்றாரு. கொம்புனா ராஜ்யம் சொல்லிட்டாரு, ஆனா எந்த ராஜ்யம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்போ அது ரோம சாம்ராஜ்யத்துல இருந்து வெளியில வருது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப நம்ம போய் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஏன்னா ரொம்ப முக்கியம். அப்ப அதுல எத்தனை குழு பார்த்தோம்? நம்ம 15 பாயிண்ட்ஸ் படிச்சோம். அந்த 5 பாயிண்ட் புரியுதா? 15மே ஃபிட் ஆகணும். உங்களுக்கு ஆண்டவர் புரிய வைப்பாங்கன்னு சொல்லி நம்புறேன். சரி, ஆறாவது பாயிண்ட் என்ன? 10 நாடுகளுக்கு பிறகு வர வேண்டும். வந்துச்சா இல்லையா? அந்த 10 நாடு எப்போ வந்துச்சு? படிச்சோம்ல, 538ல தான் அந்த 10 நாடுகள்லாம் என்ன செஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தானே வந்துச்சு. சரிங்களா? நம்ம படிச்சோம்ல. இப்ப இதுல 7 நாடு ஒரு பக்கம் போட்டிருக்கிறேன், வீழ்த்தப்பட்ட வருடங்கள் இந்த ஒரு பக்கம் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? இந்த படத்துல பாருங்க, 7 நாடுகள் இந்த பக்கம் போட்டிருக்கிறேன், இன்னொரு பக்கத்துல வீழ்த்தப்பட்ட வருடங்களை போட்டிருக்கிறேன். இந்த ஹெருலி, வாண்டல்ஸ், ஆஸ்திரகாத் இந்த 3 தான் என்ன செஞ்சுச்சு? வீழ்த்தப்பட்டுச்சு. சரிங்களா? அப்ப கடைசியா எந்த ஆண்டுல வீழ்த்தப்பட்டுச்சு? கிபி 538ல. அப்ப அது வீழ்த்தப்பட்ட உடனே இது சிங்காசனத்தை பெறுது. சரிங்களா? அப்ப இது 10 ராஜ்யங்களுக்கு பின்னாடி தானே வந்துச்சு. 4ஆம் ராஜ்யத்துக்கு பின்னாடி வருது, 10 ராஜ்யத்துக்கு பின்னாடி வருது, 4ஆம் ராஜ்யத்துல இருந்தா வருது, 10 ராஜ்யத்துக்கு இடையில இருந்து வருது. இத்தனை வருஷம் ஆட்சி செய்து பாருங்க ஆண்டவர் எவ்வளவு குழு கொடுக்குறாரு பாத்தீங்களா? சரிங்களா? அடுத்தது 7வது பாயிண்ட் படிச்சோம் நம்ம.
சிறியதாக இருக்க வேண்டும். சின்ன கொம்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? அது சின்ன ராஜ்யம். உலகத்துல சிறிய நாடு எது? தனி அரசாங்கமாக இயங்கி கொண்டிருப்பது எது? நீங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல the world 5 smallest state, உலகத்துல இருக்கக்கூடிய அஞ்சு ஸ்மால் ஸ்டேட், சிறிய ஸ்டேட்ஸ்லாம் என்னென்ன ஸ்டேட்ஸ் தெரியுமா? நீங்க அதுல பாருங்களேன். சான் மெரினோ அதுல இருக்கும் 61 கிலோமீட்டர், நவுரு 21 கிலோமீட்டர், மொனாக்கோ 1.95 1.95 கிலோமீட்டர், வேட்டிகன் எவ்வளவு தெரியுமா? 1 கிலோமீட்டருக்குள்ளதான், 0.44 தான், 0.44. நீங்க இந்த படத்தை பாருங்களேன். எத்தனை ஏக்கர் தெரியுமா அந்த வேட்டிகன் ஸ்டேட்? எத்தனை ஏக்கர் தெரியுமா? இந்த படத்துல போட்டிருக்கேன் பாருங்களேன், 110 ஏக்கர் தான். இப்ப சிறிய நாடா இல்லையா? ஒரு சிறிய தேசமா இல்லையா? ஒரு சிறிய தேசம். சரிங்களா? அப்ப உலகத்திலே மிக சிறிய நாடு இத்தாலியில் உள்ள வேத்திகன். இத்தாலியில் உள்ள வேத்திகன். அப்ப அது ஃபிட் ஆகுதா? அது பொருந்துதா? சரிங்களா? அடுத்தது பாருங்களேன், 8வது பாயிண்ட். இப்போ ஒரு சில வசனத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 8வது பாயிண்ட், பெருமையானவைகளை பேசும் வாயை உடையதுமாய் இருக்க வேண்டும். அப்படித்தானே? நம்ம இந்த பெருமைனா என்னன்னு படிச்சோம்? போன முறை ஒரு 3-4 வசனம் படிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? என்ன படிச்சோம்? தூஷணம். ஞாபகம் இருக்குங்களா? தூஷணம் படிச்சோம். தூஷணம்னா என்னன்னு படிச்சோம்? லூக்கா 5:21 வசனத்துல தூஷணம்னா என்ன படிச்சோம் நம்ம? ஒரு மனுஷன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு என்று சொன்னா அது என்னது? தூஷணம். ஒரு மனுஷன் நான் தேவன் என்று சொல்றாங்க என்று சொன்னால் அது என்னது? தூஷணம் என்று படிச்சோம். அப்படித்தானே? அப்ப இந்த சின்ன கொம்பு எனக்கு பாவத்தை மன்னிக்கிற எனக்கு அதிகாரம் இருக்குது, பாவத்தை மன்னிக்குதா? இந்த சின்ன கொம்பு நான் தேவன் என்று சொல்லுதா? தேவன் என்று சொல்லுதா? இந்த சத்தியம் நமக்கு தெரியும். அப்படித்தானே? இங்க பாருங்களேன், இங்க அவங்களுடைய எழுத்துக்கள்லயே, ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துடைய எழுத்துக்கள்லயே போப் லியோ 13 அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். 1894 ஜூன் 20 வெளியான ஒரு அறிக்கை. அது என்ன சொல்றாங்க பாருங்களேன். We the Pope hold upon this earth the place of God Almighty. என்ன சொல்றாங்க? சர்வ வல்லமையினுடைய, சர்வ வல்ல தேவனுடைய இடமாக இந்த பூமி இருக்குது. ஏன்னா அங்க யார் இருக்கிறா? போப்பு இருக்கிறதுனால இது சர்வ வல்லமை உள்ள தேவனின் இடமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, இங்க பாருங்களேன், இது 1895 ஒரு கத்தோலிக்க தேசிய பத்திரிகையில வெளியில வந்துச்சு. ஜூலைல அது ஒரு அறிக்கை வந்துச்சு. என்ன இருக்கு தெரியுமா? The Pope is not only the representative of Jesus Christ, but he is Jesus Christ himself. போப் ஏதோ இயேசு கிறிஸ்துவின் ஒரு பிரதிநிதி மாத்திரமல்ல, அவர் யாரு? அவர் இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லிட்டு அவங்களுடைய அறிக்கையில இது என்ன செஞ்சிச்சு? வெளியில வந்துச்சு. சரிங்களா? அப்ப ஒரு மனுஷன் தன்னை தேவன் என்று சொல்றாங்க இல்லையா? சொல்றாங்க. ஒரு மனுஷன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதிகாரம் இருக்குது என்று சொல்றாங்க. கத்தோலிக்காவுடைய என்சைக்ளோபீடியா, கத்தோலிக்க என்சைக்ளோபீடியால நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? போப் அவருக்கு பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது, அதனாலதான் அவங்க என்ன பாவத்தை மன்னிக்கிறாங்க சொல்றாங்க. அப்ப 2 பாயிண்ட் படிச்சோம். தூஷணத்தை இது பேசும் அப்படின்னு படிச்சோம். அப்படித்தானே? தூஷணத்தை பேசும்னா என்ன அர்த்தம்? அது பாவத்தை மன்னிக்கும். அடுத்தது என்ன செய்யும்? தன்னை தேவன் என்று சொல்லும். அப்ப இந்த மார்க்கம் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்றாங்களா? இருக்குது. சரிங்களா? அப்ப தன்னை தேவன் என்று சொல்றாங்களா? சொல்றாங்க. அதனாலதான் அவங்க எழுத்துக்களே என்ன செய்துங்க? அவங்களை குறித்து என்ன செய்து பேசுகிறது. சரிங்களா? சரி, அடுத்த பாயிண்ட் நம்பர் 9. சரி, இதெல்லாம் நீங்க ஒன்னா சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா புரிஞ்சிடும். பாயிண்ட் நம்பர் 9, மற்றதை பார்க்கிலும் பருமனாக இருக்க வேண்டும். அப்படித்தானே படிச்சோம் நம்ம பாயிண்ட் நம்பர் 9ல. மற்றவனை பார்க்கிலும் பருமனாக, ஸ்டவுட் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இதுல பாருங்களேன் என்னென்ன அர்த்தம் வருதுன்னு பாருங்க. மற்ற ராஜ்யங்களை பார்த்தோம்ல, இப்ப பாபிலோன், மேதிய பெர்ஷியா,
இப்ப கிரேக்கம், இந்த ராஜ்யங்கள்லாம் பார்த்தோம்ல, இந்த ராஜ்யங்கள்லாம் எத்தனை வருஷங்கள் ஆட்சி செஞ்சுச்சு? அது எல்லாமே அந்த ராஜ்யங்கள் எல்லாம் குறைவான வருஷங்கள் தானே ஆளுகை செஞ்சுச்சு. ஞாபகம் இருக்கா? அந்த ராஜ்யங்கள் எல்லாம் இப்ப உதாரணத்துக்கு பாபிலோனை எடுத்தோம் அப்படின்னா, இங்க பாருங்களேன், இதுல படத்துல பாருங்க. உதாரணத்துக்கு பாபிலோன் எடுத்தோம்னா எத்தனை எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்து? 605 இருந்து 539. சரிங்களா? அப்படின்னா ஒரு 100 கூட இல்ல, அப்படித்தானே? அடுத்தது பாருங்க, 538 இருந்து 331, இது ஒரு 180 அப்படின்னு போடலாம் வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த சிவிங்கியை பாருங்க, சிவிங்கி எத்தனை ஆண்டுகள் இருக்குதுங்க? 331 இருந்து 168. சரிங்களா? இது ஒரு 100க்கு மேல வருது. கெடியும் பயங்கரமான மிருகம், இத பாருங்க, இது ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேல வருது, அப்படித்தானே? ஆனா இதுல அதிகமான ஆண்டுகள் ஆளுகை செஞ்சது என்ன, எந்த நாடு அது? அது இந்த சின்ன கொம்ப குறிப்போம். சரிங்களா? இது எவ்வளவு ஆண்டுகள்? 1260 வருஷங்கள். அப்ப பார்க்கதான் சின்னது, ஆனா அநேக ஆண்டுகள் ஆளுகை செய்யும். அது மாத்திரமல்ல, உலகத்திலே சிறிய நாடாக இது இருந்தாலும் உலகத்தையே ஆட்சி செய்யும். செய்தா இல்லையா? ஒரு இடத்துக்கு போகுதா? சரிங்களா? இப்ப வேட்டிக்கனை மாத்திரம்தான் தன்னுடைய சொந்த கண்ட்ரோல்ல வச்சிருக்குது. ஆனா எல்லா இடத்துக்கும் போறாங்களா இல்லையா? இவங்க எல்லா தேசங்களுக்கும் போறாங்களா? போறாங்க. தீர்க்க தரிசனத்தின்படி சீக்கிரமா முழு உலகத்தையும் என்ன செய்வாங்க? அவங்களுடைய கட்டுக்குள்ளாக கொண்டு வருவாங்க. இப்ப அமெரிக்கா நம்முடைய இந்த உலக தேசங்களை ஆளுகை செய்யுது, அப்படித்தானே? இப்ப அந்த தேசத்தோட இப்ப யாரு தொடர்பு வைக்கிறா? போப்பு அவர் என்ன செய்யறாங்க? போறாரு. சரிங்களா? சீக்கிரத்துல இணைஞ்சு இந்த உலகம் முழுவதையும் அவங்க என்ன செய்ய போறாங்க? அவருடைய கட்டுக்குள்ளாக கொண்டு வர போறாங்க. அதுதான் வேத தீர்க்க தரிசனம். சரிங்களா? சரி, காலங்களையும் மாற்ற நினைப்பான். 10வது பாயிண்ட், அப்படித்தானே? 9 முடிச்சிட்டோம்ல. 10வது பாயிண்ட், காலங்களையும் மாற்ற நினைப்பான். இருக்குதுங்களா? மாற்றுச்சா? ஒரு நாளின் துவக்கம் எப்ப? ஏசப்பா சொல்றாங்க, யோவான் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, இயேசு பிரதித்திரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியால் இடற மாட்டான். இருக்குதுங்களா? அப்ப எத்தனை மணி நேரம் பகலுக்கு? 12 மணி நேரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இரவுக்கு எவ்வளவு நேரம்? 12 மணி நேரம். சரிங்களா? இப்ப ஒரு நாள் எப்ப ஆரம்பிக்குது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒரு நாள் எப்ப ஆரம்பிக்குது? தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. ஆதியாகமம் 1:8 தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2வது நாள் ஆயிற்று. அப்ப ஒரு நாள் எப்ப ஆரம்பிக்குது? சாயங்காலத்துல ஆரம்பிக்குது. ஆனா இப்ப அப்படியே இருக்குது. யார்ட்டையாவது கேட்டு பாருங்க, ஒரு நாள் எப்ப ஆரம்பிக்குதுன்னு கேட்டு பாருங்க. எப்ப கேக்க வெட்டுறாங்க? எப்ப கேக்க வெட்டுறாங்க? 12 மணிக்கு வெட்டுறாங்க, அப்படிதானே? 12 மணிக்கு வெட்டுறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனத்தை என்ன படிக்கணும்? நம்ம என்ன செய்யும்? ஒரு ராஜ்யம் எழும்பி காலங்களையும் பிரமாணங்களையும் அதை என்ன செய்யும்? மாற்றும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எரேமியா புத்தகத்துல 33ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் அவமாக்கினால் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப பகற்காலத்தை இரவு காலை குறித்து என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவர்? உடன்படிக்கை பண்ணிருக்காரு. எது குறித்து? அந்த குறித்த நேரத்தை குறித்து. ஆனா காலங்கள்ல இப்ப மாற்றம் வந்திருக்குதா? சரிங்களா? ஒரு நாள் எப்ப ஆரம்பிக்குதுங்கிறாங்க? 12 மணிக்கு. ஆனா அப்படி இல்ல. வேதாந்தத்தின் பிரகாரம் ஒரு நாள் எப்ப? சாயங்காலம். நியூ இயர் சர்வீஸ் எப்ப நடத்துறாங்க? நைட்டு 12 மணிக்கு நியூ இயர் சர்வீஸ். அப்பயா நடத்தணும் நியூ இயர் சர்வீஸ். எப்ப ஆரம்பிக்குது ஒரு நாள்?
காலை சாயங்காலம். அப்ப எப்ப நியூ இயர் சர்வீஸ் ஆரம்பிக்கணும்? சாயங்காலம் நியூ இயர் சர்வீஸ் ஆரம்பிக்கணும். எப்ப பழைய வருட சர்வீஸ் ஆரம்பிக்கணும்? சரிங்களா? நீங்களே சொல்லுங்க. அப்ப அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இந்த பழைய வருட ஆரம்பிக்க சூரியன் உதயமான புது வருட ஆராதனையும் ஆரம்பிக்கணும். இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இது இது எல்லாமே தீர்க்கதரிசனத்தின்படி என்ன செய்யுது? அப்படியே நிறைவேறுது. சரிங்களா? அடுத்தது எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம் நம்ம? 10 பாயிண்ட். இன்னைக்கு நம்ம வெறும் 10 பாயிண்ட் மட்டும் வைக்கலாம். கொஞ்சம் மீதி 5 பாயிண்ட் கொஞ்சம் பெருசு, நம்ம கொஞ்சம் தியானிக்கணும். சரிங்களா? சரி, இந்த 10 பாயிண்ட நம்ம படிச்சுட்டு ஒரே ஒரு பாடத்தை மாத்திரம் நம்ம படிச்சுட்டு நம்ம இன்னைக்கு முடிக்கலாம். இந்த 10 பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதா? அட்லீஸ்ட் இந்த 10 பாயிண்ட் ஞாபகம் இருக்கணும். அந்த 10 காரியமும் அப்படியே பொருந்துதா? பொருந்துதா? பாருங்க. அதனாலதான் மார்ட்டின் லூத்தர், கால்வின், விக்லிஃப் போன்ற பெரிய பெரிய சித்தவாதிகள், பெரிய பெரிய ஊழியக்காரங்க, சிஹெச் போஜன், இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? இந்த சின்ன கொம்பு என்பது யார் கிடையாது? ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை தான் அது குறிக்குது, அது போப்பு மார்க்கத்தை தான் குறிக்குது என்று சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் 10 பாயிண்ட் மட்டும் திருப்பி பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஒரே ஒரு பாடத்தை, ஆவிக்குரிய பாடம், இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய பாடத்தை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1 நம்ம என்ன படிச்சோம்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பாயிண்ட் நம்பர் 1. சரி. அது 4வது மிருகத்திலிருந்து அது என்ன செய்யும்? வரும். வருதா? வந்துச்சா இல்லையா? இது எப்ப இந்த தீர்க்கதரிசனம் ஆண்டவர் சொன்னாரு? தானியேல் காலத்துல இது ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. அப்படிதானே? இது 4ஆம் மிருகத்திலிருந்து சின்ன கொம்பு வரும். அந்த 4ஆம் மிருகம் என்னது? ரோமு. அப்ப இந்த ரோம்ல இருந்து இது வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. இப்ப கூட அது எங்கதான் இருக்குது? ரோமு தலைநகர்ல தான் அங்கதான் இருக்குது. அப்ப ரோமுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குதா? இருக்குது. சரிங்களா? இப்ப வேற இந்தியா, ரஷ்யா, சைனா அங்க இருந்து கிடையாது. அது ரோம சாம்ராஜ்யம் தான் என்ன செய்யணும்? ரோம சாம்ராஜ்யம் சார்ந்தது. அது ரோம சாம்ராஜ்யத்தை என்ன செய்யணும்? வரணும். இப்ப உங்களுக்கு புரியுதா? பாருங்களேன். அதனாலதான் சின்ன கொம்பை படிக்கணும்னா எதை படிக்கணும்? கட்டாயமா முத 4 மிருகத்தை படிக்கணும். முத 4 மிருகம் படிச்சாதான் அது சின்ன கொம்பு எங்க இருந்து வரும் கண்டுபிடிக்க முடியும். இப்ப 4வது மிருகம் நமக்கு ரோமன் தெரிஞ்சதுனாலதான் இப்ப நம்ம கரெக்டா சொல்றோம் அது ரோம்ல இருந்து வரணும். சரிங்களா? அடுத்த பாயிண்ட், 2வது பாயிண்ட், அவைகளுக்கு இடையிலே எலும்பும். படிச்சோமா? எவைகளுக்கு இடையிலே? அந்த ரோம் வந்து 10 கொம்பா பிரிஞ்சிச்சு. அந்த 10 கொம்பு எதை சார்ந்தது? ரோம்ப சார்ந்தது. அப்படித்தானே? அப்ப அங்க என்னென்ன நாடுகள் இருந்துச்சு நம்ம படிச்சோம்? ஞாபகம் இருக்குங்களா? அங்க ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், இத்தாலி, இதுல இருந்து என்ன செய்யணும்? இந்த சின்ன கொம்பு வரணும். வந்துச்சா? இது எங்க இருக்குது? வேத்திக்கன் நாட்டை சேர்ந்ததுதான் இது. அது எங்க இருக்குது? ரோமனுடைய தலைநகர். இத்தாலியுடைய தலைநகர் எது? ரோமு. ரோமுடைய சிட்டியில தான் என்ன இருக்குது? இந்த வேத்திக்கன் இருக்குது. சரிங்களா? அப்ப அது இடையில வருதா இல்லையா? வந்துச்சு. 3வது, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும். சரிங்களா? ஒரு காலம்னா என்னது? 1 வருஷம். காலங்கள்னா என்ன அர்த்தம்? 2 வருஷம். அரை காலம்னா என்னது பார்த்தோம்? பாதி வருஷம். அப்ப மொத்தம் எவ்வளவு பார்த்தோம்? 3 வருஷம். 3 வருஷத்துக்கு எத்தனை நாட்கள் நம்ம படிச்சோம்? 1260 நாட்கள். ஒரு நாள் என்பது ஒரு வருஷம். அப்ப 1260 நாட்கள் என்பது 1260 வருஷங்களை குறிக்கும். அப்ப இந்த சின்ன கொம்பு 1260 வருஷங்கள் ஆளுகை செய்யும்னு படிச்சோம். அப்ப எந்தெந்த ஆண்டுகள் படிச்சோம் நம்ம? கிபி 538 இருந்து கிபி 1798 வரைக்கும் இந்த சின்ன கொம்பு என்ன செஞ்சுச்சுங்க? ஆளுகை செஞ்சுச்சு. இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்ன படிச்சோம் நம்ம? 4ஆம் ராஜ்யத்திற்கு பிறகு. 4ஆம் ராஜ்யம் எந்த ராஜ்யம்? ரோம ராஜ்யம். இது எத்தனை வருஷம் வரைக்கும் ஆளுகை செஞ்சுச்சு? 476 வரைக்கும். ஞாபகம் இருக்குங்களா? 476 வரைக்கும். அப்ப 476க்கு பின்னாடிதான் இந்த சின்ன கொம்பு வரணும். வந்துச்சா இல்லையா? அதுக்கு முன்னாடி வரக்கூடாது. சரிங்களா? ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? இதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது இது ரொம்ப முக்கியம். தானியேல் 8ஆம் அதிகாரம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனம் வந்து இயேசுடைய பிறப்புக்கு முன்னாடியே நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இதை நான் கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க விளக்கம் கொடுங்க. இந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்றாங்கன்னா ப்ரீடெரிஸ்ட்னு சொல்லுவாங்க.
பிரிட்டரிசம் சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அது இயேசுவினுடைய காலத்துக்கு முன்னாடியே அது என்ன செஞ்சிருச்சு, நிறைவேறிச்சு. உண்மையா? உண்மையா? நம்ம என்ன படிக்கிறோம் இங்க? ரோமுக்கு அப்புறம் இது வருது. ரோமு காலத்துல இயேசுவானவர் மரிக்கிறார், அதுக்கப்புறம் தான் இது வரணும். சரிங்களா? ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது எதிர்காலத்தை சார்ந்தது, ஃபியூச்சரிசம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்பெல்லாம் அது இல்லப்பா, அது எதிர்காலத்துல தான் இது வரப்போகுது. அது உண்மையா? அதுவும் தப்பாயிருச்சு. ஏன்னா இது எங்க இருந்து வரணும்? 4வது மிருகத்துல இருந்து அது வரணும். உங்களுக்கு புரியுதா? ஏன்னா ரொம்ப கவனமான தீர்க்கதரிசனத்தை நீங்க படிக்கணும். சரி, அப்ப 4வது பாயிண்ட், 4ஆம் ராஜ்யத்துக்கு பிறகு வந்துச்சா? 476க்கு பிற்பாடு அது என்ன செஞ்சுச்சு, வந்துச்சு அப்படின்னு படிச்சோம். சரிங்களா? 5வது பாயிண்ட் என்ன படிச்சோம்? 3 ராஜாக்களை வீழ்த்த வேண்டும். வீழ்த்துச்சா? இந்த சின்ன கொம்பு தான் தன்னை எதிர்த்து கொண்டிருந்த அந்த 3 ராஜ்யங்களை அது என்ன செஞ்சுச்சு, வீழ்த்துச்சு. ஹெருனி, வாண்டல்ஸ், ஆஸ்திரகத், இந்த 3 ராஜ்யங்களை அது என்ன செஞ்சுச்சு, வீழ்த்துச்சு அப்படின்னு படிச்சோம். 6வது பாயிண்ட், 10 நாடுகளுக்கு பிறகு வர வேண்டும். பிறகுதானே வந்துச்சு. கடைசி ராஜ்யம் ஆஸ்திரகத் எப்ப தன் ராஜ்யத்தை இழந்துச்சு? கிபி 538ல. அதுக்கப்புறம் தான் இது முழு சிங்காசனத்தை இது என்ன செஞ்சுச்சு, பெற்றுச்சு. சரிங்களா? 6வது பாயிண்ட், 10 நாடுகளுக்கு பிறகு வரணும். அது நம்ம பார்த்துட்டோம். 6வது பாயிண்ட் பார்த்துட்டோம். 7வது பாயிண்ட் என்ன? சிறியதாக இருக்க வேண்டும். அது ஒரு சின்ன ராஜ்யம். சின்ன ராஜ்யமா இல்லையா? இந்த உலகத்துல காணப்படக்கூடிய ராஜ்யம் இது சின்ன ராஜ்யம். 110 ஏக்கர் தான். ஆனா ஒரு பெரிய ராஜ்யமாக அது செயல்பட்டு இருக்குது. சரிங்களா? தூஷணமானவங்களே பேசும், பெருமையானவங்களே பேசும். பெருமையானவங்களை பேச என்ன அர்த்தம்? தூஷணமானவங்களே பேசும். தூஷணம் என்ன அர்த்தம் படிச்சோம் நம்ம? அது என்ன செய்யும்? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு என்று சொல்லும். தன்னை தேவன் என்று சொல்லும். அப்படியே சொல்லுதா? சின்ன கொம்பு சொல்லுதா? அப்படியே சொல்லுது. 9வது பாயிண்ட். சரிங்களா? 9வது பாயிண்ட், மற்றவர்களை பார்க்கிலும் பருமனாக இருக்க வேண்டும். இப்ப மற்ற ராஜ்யங்களை காட்டிலும் இது என்ன செஞ்சுச்சுங்க? 1260 வருஷங்கள் ஆளுகை செஞ்சுச்சு. அநேக வருஷங்கள் ஆளுகை செஞ்சு. அது மாத்திரமல்ல, அது சின்னதா இருந்தாலும் உலகத்தையே அது என்ன செய்யும்? ஆட்சி செய்யும் என்று தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது. 10வது பாயிண்ட், காலங்களையும் மாற்ற நினைப்பான். காலம் மாற்றம் நடந்துச்சா? காலத்துடைய மாற்றம் நடந்துச்சா? முதல் நாள் எப்ப? ஒரு நாள் எப்ப ஆரம்பிக்குது? சாயங்காலத்துல துவங்கி என்ன செய்யுது? மறு சாயங்காலத்துல அது என்ன செய்யுது? முடிவடையுது. பாருங்க. சரி, லேவியராகமம் 23ல 32வது வசனம். அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்தப்படுத்த வேண்டும், தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும். ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்குது? ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்குது? சாயங்காலத்துல இருந்து மறுநாள் சாயங்காலம். இந்த வசனம் என்ன சொல்லுதுங்க? சாயங்காலம் துவங்கி மறுநாள் சாயங்காலம் மாத்திரம். சரிங்களா? சரி, அடுத்த பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட். இதான் 10வது பாயிண்ட். அப்படிதானே? காலங்களையும் மாற்ற நினைப்பான். சரி, 10 பாயிண்ட் பார்த்துட்டோமா? சரி, இந்த 10 பாயிண்ட் பொருந்துதா? சின்ன கொம்பு என்பது யாருன்னு பொருந்துதா? இப்ப சின்ன கொம்பு என்பது ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை அதை என்ன செய்வது குறிக்கிறது. அங்க இருக்கிற மக்களை அல்ல, மக்களை அல்ல, அது மார்க்கத்தை அது என்ன செய்கிறது? குறிக்கிறது. சரிங்களா? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்க போறேன். இப்ப நீங்க எல்லாரும் நேர வேதத்தை திறந்துடலாம். சரிங்களா? சரி, ஒரே ஒரு வசனத்தை நம்ம பார்த்துடலாம். பாருங்களேன், இந்த வசனம் எங்க இருக்குது அப்படின்னா, வெளிப்படுத்தல் புஸ்தகம் போங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். 18ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். 4வது வசனம் முக்கியமான பாயிண்ட். வெளிப்படுத்தல் 18:4ல, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதையில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு
வெளியே வாருங்கள். இங்க ஆண்டவர் ஒரு சபையை குறித்து பேசுறார். என் ஜனங்களே, அவருடைய ஜனம் எங்க இருக்குதான்? அவரு அந்த சபையில இருக்குதான். பாருங்க, என் ஜனங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். பாத்தீங்களா? அப்ப அவர் நேசிக்கக்கூடிய அவருடைய ஜனம் எங்க இருக்குது? நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு, அவள் என்பது யாரை குறிக்கும்? அவள் என்று சொன்னால் யாரை குறிக்கும்? தீர்க்கதரிசனத்துல ஸ்திரீ, அப்படின்னா சபை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம், என் மக்களே, நீங்க அவளுடைய பாவங்கள் உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதையில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளுக்கு நீங்க வெளியே வாருங்க. இது எதுக்கு சொல்றேன், இந்த வசனம் சொல்றேன் அப்படின்னா, தேவனுடைய ஜனம் அங்க என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அங்க இருக்கக்கூடிய சபையினுடைய மக்களுக்கு எதிராக தேவன் என்ன செய்யல? செயல்படுகிறது இல்ல. ஆண்டவர் கடைசி காலத்துல அவருடைய ஜனம் என்ன செய்யணும்? அந்த தவறான போதனையில இருந்து, தவறான பழக்க வழக்கத்துல இருந்து வெளியில வர வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறாங்க? அந்த சின்ன கொம்பை படம் பிடிச்சு என்ன செய்யறாரு? ஆண்டவர் காண்பிக்கிறாரு. என் ஜனம் ஏமாந்து போயிடக்கூடாது, என் ஜனம், என் பிள்ளைங்க மாட்டிக்க கூடாது, என் பிள்ளைங்க அவளுக்கு வரக்கூடிய வாதையில அவங்க மாட்டிக்க கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்யறாங்க? அந்த ஜனத்துல அவருடைய ஜனம் இருக்குது, அதனால அவருடைய ஜனம் வெளியில வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அன்பின் நோக்கத்தோடு என்ன செய்யறாங்க? அந்த ராஜ்யத்தை குறித்து என்ன அதிகமாக பேசியிருக்கிறாங்க. ஏன்னா இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வர முன்னாடி எந்த ராஜ்யம் தான் இருக்க போதுன்னு படிச்சோம் நம்ம தானியேல் 7ல. சின்ன கொம்பு ராஜ்யம், அப்படித்தானே? சின்ன கொம்புக்கு அப்புறம் எந்த ராஜ்யம் வந்துருது? நித்திய ராஜ்யம் வந்துருது. அப்ப இயேசுவின் 2ஆம் வருகைக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்யறாரு? இந்த சின்ன கொம்பு யாரு, இந்த ராஜ்யம் என்னென்ன செய்யும் சொல்லிட்டு தேவன் என்ன செய்யறாங்க? அடையாளப்படுத்தி அவருடைய ஜனம் அதுல இருக்குது, அவருடைய ஜனம் அவளுக்கு வரக்கூடிய வாதில் அகப்பற்றக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் காப்பாற்றுவதற்காக இந்த சின்ன கொம்பை தேவன் என்ன செய்யறாங்க? அடையாளப்படுத்துறாங்க. உனக்கு புரியுதா? அப்ப ஏன் ஆண்டவர் தானியேல் 7ல திருப்பி திருப்பி பேசுறாரு? தானியேல் வெளிப்படுத்தி 13ல ஏன் திருப்பி திருப்பி பேசுறாரு? 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துல ஏன் திருப்பி திருப்பி பேசுறாருன்னா காரணம் என்ன? இதுதான். ஏன்னா அவருடைய ஜனத்தை காப்பாத்தணும். சரிங்களா? அப்ப நம்ம எத்தனை பாயிண்ட் படிச்சிருக்கிறோம்? 10 படிச்சிருக்கிறோம். இன்னும் 5 பாயிண்ட் இருக்கு. ரொம்ப சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. சரிங்களா? அதை நம்ம தியானிக்க போறோம். அதையும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம தியானிக்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமா நீங்க அந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்துல காலங்களையும் பிரமாணங்களையும் மாத்துவான் இருக்குல்ல. உங்க எல்லாருக்கும் ஹோம்ஒர்க். என்ன ஹோம்ஒர்க் தெரியுமா? இந்த சின்ன கொம்பு ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் எந்த பிரமாணத்தை மாத்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க படிங்க. காலங்களும் பிரமாணங்களையும் மாத்துவான் இருக்கு. அப்ப காலங்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரமாணத்தை இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் மாத்திச்சா? மாத்துவான்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லுது. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார், அப்படிதானே? தேவன் பொய் சொல்ல மாட்டார். தேவன் சொல்றார், சின்ன கொம்பு மாத்தும்பா அப்படின்னு தானியேல் காலத்திலே ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்படின்னா இந்த சின்ன கொம்பு எந்த பிரமாணத்தை மாத்துச்சு என்பதை நீங்க ஆராய வேண்டும்படி நான் கேட்டுக்கொள்றேன். சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறேன். நீங்க ஆராயுங்க, இந்த 10 பாயிண்ட்டும் கரெக்டா சரியா என்று சொல்லி அந்த பெரிய பட்டணத்தரை போல நீங்க என்ன செய்யுங்க? ஆராயுங்க. அவருடைய ஜனம் காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுறாங்க. அதனாலதான் தீர்க்க தரிசனமாக அந்த காரியத்தை தேவன் என்ன செய்யறாங்க? அறிவிக்கிறாங்க. ஆகையால நம்ம கொஞ்சம் உன்னி பார்க்கணும். அந்த சின்ன கொம்பினுடைய ஏதாவது ஒரு சாயல் நம்ம இடத்துல காணப்படுதா என்பதை நம்ம என்ன செய்யணும்? சற்று நம்ம யோசிக்கணும். அவருடைய ஜனம் யாராவது அங்க மாட்டியிருப்பாங்கன்னா நம்ம இந்த செய்தியை கொண்டு போகணும். அப்ப நம்ம செய்தியை கொண்டு போகணும்னா இந்த சின்ன கொம்பை யாரும் நமக்கு முதல் தெரியணும். நம்ம படிக்கணும். தானியேல் 7ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கணும். சரிங்களா? நம்ம படிச்சாதான் நம்ம அன்போடு, பாசத்தோடு, நேசத்தோடு, தேவன் யாருக்கும் எதிரானவர் அல்ல, தேவன் பாவத்துக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத சட்டத்திட்டங்களுக்கு தான் எதிரானவர் தவிர பாவிக்கு எதிரானவர் அல்ல என்று சொல்லி அவங்களுக்கு அன்பின் அழைப்பை நம்ம என்ன செய்யணும்? அங்க நம்ம கொடுக்கணும். சரிங்களா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்ப இந்த சத்தம்னா என்னது? தேவனுடைய வசனம். அப்போ வசனத்திலேயே ஆண்டவர் பேசுறாரு. பேசி என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என் நம்பிக்கையோடு ஒவ்வொரு வாரம் இந்த செய்தி என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. தொடர்ந்து நம்ம சத்தியத்தை படிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. ஆமென்.